மக்களை கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் 10 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பத்திக்கிட்டு எரியுது. இதை கண்டித்து எந்த அரசியல் கட்சியாவது போராட்டம் நடத்துச்சுதா அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை தவிர வேற யாரும் இதை கண்டித்து போராட்டம் நடத்தலை. மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்தாலும் இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான் வந்து நிற்கிறாங்க. இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆளும் அரசு என்ன செய்யுது? குற்றவாளிகளை பிடிச்சி அவங்களுக்கு மாவு கட்டு போட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி என்ன சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் இப்படியாப்பட்ட குற்றங்களை பண்ணுறவங்கள பொது வழியில் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை செய்கிறதுக்கு இந்த அரசு ஏன் தயங்குது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. பொதுமக்கள் இன்னைக்கு வீதியில் வந்து கத்துறாங்க, நாங்கள் உங்களுக்கு இதுக்காக ஓட்டு போட்டோம், சினிமாவில் நீங்கள் எப்படிலாம் தண்டனை கொடுப்பீங்க அதே மாதிரி தண்டனை கொடுப்பீங்கன்னு நம்பி தானே நாங்கள் ஓட்டு போட்டோம் அப்படின்னு இன்னைக்கு வீதியில் வந்து கத்துறாங்க. மக்கள் சினிமாவை நம்பி ஓட்டு போட்டதன் விளைவு நீங்கள் சினிமாவில் பண்ண மாதிரி எங்கேயும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. மக்களுக்கு ஒரு புரிதல் வேணும். இங்கே ஆட்சி அதிகாரத்தை யார் கையில் கொடுத்தா இந்த மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வேணும். இன்னைக்கு பெண் பிள்ளையை பெற்றவங்க உசுரை கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க. என்னடா இந்த நாடு இப்படி போயிட்டு இருக்குதே, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லையே, நம்ம பிள்ளை இந்த சமூகத்தில் எப்படி வளர்ந்து வரும் அப்படிங்கிற கவலை இருக்குது. நைட்டு தூங்கும் போது பெண் பிள்ளையை பெற்றவங்களுக்கு தூக்கம் வரலை அப்படின்ட்டு சமூக வலைதளத்தில் பெண்கள் வெளிப்படையாக பதிவிடுறாங்க. இந்த அளவுக்கு தான் இருக்குது தமிழ்நாட்டோட இன்றைக்கு பாதுகாப்பு நிலைமை. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க போதை தான். ஒருத்தனுக்கு போதை தலைக்கு ஏறும்போது அவன் இந்த மாதிரி தப்புகள்லாம் பண்றான். அப்ப இந்த போதையை நம்ம ஒழிக்கணும். இன்னைக்கு கூட நம்ம மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டாஸ்மாக் கடையெல்லாம் முழுசா மூட முடியாதுங்க, அதை மூடிட்டா இங்க கள்ளச்சாராயம் வந்துடும், கஞ்சா பழக்கம் வந்துடும், பவுடர் வந்துடும் அப்படிங்கிறாரு. எங்க இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு தாங்க உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது அப்படின்ட்டு மக்கள் கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியல, உங்களுக்கு எதுக்கு ஆட்சி அதிகாரம்? இதெல்லாம் கட்டுப்படுத்துங்க. டாஸ்மாக் கடையை நீங்க முழுக்க முழுக்க மூடிட்டு வெளியில இருந்து வரக்கூடிய போதைப் பொருள் கஞ்சா வருதா, பவுடர் வருதா, இல்லைன்னா வீட்டுல காய்க்கிறானா, கட்டுப்படுத்துங்க. அதுக்கு தானே உங்களுக்கு அதிகாரம். அதை கட்டுப்படுத்த முடியாம எதுக்கு அதிகாரத்துல இருக்கிறீங்க அப்படின்னு பொதுமக்களும் கேள்வி கேட்கறாங்க, நானும் கேள்வி கேட்கிறேன். இப்போ நாங்க இந்த நாட்டுல இருக்கிறோம், ஒரு போதையை போட்டுட்டு வெளியில சுத்த முடியாது. போதையை போட்டுட்டு ஒருத்தன் வெளியில சுத்துறான் அப்படின்னா, நியூஸ் வெளியே தெரிஞ்சுது அப்படின்னா அடுத்த நாள் அவன் உள்ள இருப்பான். ஆனால் நம்ம ஊர்ல அப்படியே இருக்குது, குடிச்சிட்டு தெரு தெருவா சுத்துறான். இதுல வேற குடிச்சிட்டு பாட்டில் திரும்ப கொடுத்தா 10 ரூபாவை திரும்ப கொடுத்து வாங்கலாம். அட காலக்கொடுமையை, குடிச்ச பிறதான் அவனுக்கு அவன் என்ன நிலைமையில இருக்காண்டே தெரியாது. அவன் எப்படி பாட்டில் திரும்ப கொண்டு கொடுப்பான்? ரோட்ல உடைச்சிட்டு தான் போவான். முதல்ல இந்த டாஸ்மாக் கடைகளை மூடுங்க, சமுதாயத்துல விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க, நாம் தமிழர் மாதிரி கட்சிகளை வளர விடுங்க, அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த சமுதாயத்துல ஒரு விழிப்புணர்வு இல்லாம போதைப் பொருளை தடைபடாம எந்த மாற்றமும் நடக்க போறதில்லை. சிந்திச்சு செயல்படுங்க.